ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஸ்பெஷலாக இந்த போஸ்ட் கான்ட்ராக்டில் நம்ம செய்கிற எல்லா வகையான பேமெண்ட்ஸ், வேரியேஷன், கிளைம்ஸ் அதெல்லாம் செய்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணுற வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஐட்டம் தான் என்ன சொன்னால் இந்த செப்பரேஷன் பேஜஸ். ஸோ இந்த செஷனில் இந்த செப்பரேஷன் பேஜஸில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த செஷன். ஆல்ரைட் கேஸ், ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுவோம் நம்ம ஒரு போஸ்ட் கான்ட்ராக்டில் ஒரு வேரியேஷன் நம்ம சப்மிஷன் பண்ண போகிறோம்னு சொல்லி ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுவோம். ரைட், நமக்கு தெரியும் என்ன சொன்னால் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வேரியேஷன் எல்லாம் ரியல் டைமாக ஒர்க் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்படி ஒரு லொட்டான பேப்பர் ஒர்க் அதில் நம்ம கட்டாயம் அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்மளோட மெயினான நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த கன்செப்ட் என்னென்னு சொன்னால் அதாவது செப்பரேஷன் பேஜஸ். ஓகே, ரைட். இப்போ நான் இந்த வேரியேஷனை வச்சு நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஒரு வேரியேஷன் நம்ம ஒரு போஸ்ட் கான்ட்ராக்டில் நம்ம ப்ராப்பராக நம்ம செஞ்சு கன்சல்டனுக்கு நம்ம சப்மிஷன் பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் அந்த வேரியேஷனில் இந்த அதாவது நம்ம செஞ்சிருக்கிற இந்த வேரியேஷனில் இருக்கிற ஐட்டங்களை நம்ம சொல்லலாம் வேரியேஷன் அக்கௌண்ட் ஃபைனல், அதாவது டாப் பேஜில் இருக்கும். அதே போல் ஓவரால் சம்மரி ஷீட் இருக்கும். இதில் அதாவது எடிஷன், ஒமிஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை கல்குலேட் பண்ணி அதில் ஓவராலான ஒரு சம்மரி ஷீட் நம்ம வச்சுருப்போம். அதே போல் நரேட்டிவ்ங்கிற வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஐட்டம் இந்த வேரியேஷனுக்குள்ளே இருக்கும். நரேட்டிவ்னு சொல்கிற டைமில் ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த வேரியேஷன் எப்படி க்ரியேட் ஆனிச்சு, இது எது டிசைன் சேஞ்சஸா, இல்லை ஒரு சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனா, இல்லை கிளைண்ட் ஸ்பெஷலாக வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி இந்த வேரியேஷன் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கோப்பாக இருக்குது, இந்த வேரியேஷன் எப்படி உருவானிச்சுன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் ஒன்று நம்ம ஜஸ்ட் ஸ்டோரி ஒன்று இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதே போல் இந்த வேரியேஷனில் இருக்கிற சம்மரி ஆஃப் எடிஷன், ஸோ இதில் எவ்வளோ எடிஷன் ஆகுது, அதே போல் சம்மரி ஆஃப் ஒமிஷன், ஸோ இந்த வேரியேஷனில் எவ்வளோ இல்லாமல் போகுதுங்கிற மாதிரியான ஒரு ஓவராலான சம்மரி ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் டீட்டெயில் மெஷர்மெண்ட். ஸோ இந்த வேரியேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த அதாவது நம்ம எடுத்த எடிஷன் அதே போல் ஒமிஷன் டீட்டெயிலான மெஷர்மெண்ட் ஷீட் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதை மெஷர்மெண்ட் சொல்லக்குள்ள குவான்டிட்டி டேக் ஆஃப், ஸோ சிவில், எம்இபி, இன்டீரியர் ஃபிட் அவுட் அப்படின்ற மாதிரி என்ன ஐட்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த டீட்டெயில் மெஷர்மெண்ட் ஷீட் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ட்ராவிங்ஸ். ஸோ இந்த வேரியேஷன் ரிலேட்டடான ட்ராவிங்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் கட்டாயம் இந்த வேரியேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் பிஓக்யூ பேஜஸ். ஸோ நம்ம ரேட்டை வச்சு அந்த ஃபைனல் டோட்டல் அமௌண்ட்டை எவ்வளவு இதில் எடிஷன் ஆகிருக்கு, எவ்வளோ இதில் ஒமிஷன் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த டோட்டல் வேல்யூ, டோட்டல் அமௌண்ட்டை நம்ம எதிலிருந்து நம்ம எடுப்போம்னு சொன்னால் இந்த பிஓக்யூ பேஜஸில் இருந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த பிஓக்யூ பேஜஸ் இதில் கட்டாயம் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ பிஓக்யூ பேஜஸ்ங்குள்ள நம்ம என்டையர் ப்ராஜெக்ட் பிஓக்யூ அட்டாச்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா உண்டு, எடிஷனில் ஒரு குறிப்பிட்ட திக்கில் கொங்க்ரீட் நம்ம போட போகிறோம்னு சொன்னால் அந்த கொங்க்ரீட் ரிலேட்டடான அந்த பிஓக்யூ பேஜ், ஸோ அந்த கொங்க்ரீட் ரேட்டை நம்ம எடுக்கணும். அதே போல் ஷட்டரிங் ஒர்க், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி அந்த கொங்க்ரீட் ஒர்க்குள்ளே என்னென்ன இன்க்ளூட் ஆகுதோ அந்த ஒர்க்ஸ்கள் இன்வால்வ் ஆகுற அந்த பிஓக்யூ பேஜை மட்டும் அந்த வேரியேஷனில் நம்ம சப்மிஷன் பண்ணுவோம். அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஷெடியூல்னு சொல்கிற டைமில் சம்டைம் நம்ம ஒரு பீம் ஷெடியூல், அதே போல் ஸ்லெப் ஷெடியூல், ஸ்லெப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெடியூல் அப்படி நம்ம அதிகமான ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ சைஸ் பேஸ்டாக இருக்கும். அதே போல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லக்கில் டயமீட்டர் பேஸ்ட், ஸ்பேஸஸ் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஷெடியூலில் கட்டாயம் நம்ம இந்த வேரியேஷனை இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் கரஸ்பாண்டன்ட் சொல்கிற டைமில் கான்ட்ராக்சுவலாக எந்த பேஸ் அடிப்படையில் இந்த வேரியேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்டுக்கும் கான்ட்ராக்டருக்கும் இடையில் நடந்த அந்த கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ், மற்ற இமெயில் கம்யூனிகேஷன், சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கரஸ்பாண்டன்ட், கான்ட்ராக்சுவல் கரஸ்பாண்டன்ஸையும் நம்ம இந்த வேரியேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ரைட், இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பேசிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மெயினான கன்செப்ட் என்ன சொன்னால் இந்த செப்பரேஷன் பேஜஸ். ரைட், அதால் இந்த வேரியேஷனுக்குள்ளே இப்போ நம்ம சப்மிஷன் பண்ண போகிற அந்த வேரியேஷனுக்குள்ளே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணின இவ்வளோ விஷயங்களும் அடங்கியிருக்கும். ரைட், இந்த இன்க்ளூட் ஆகின இந்த விஷயத்தில் எப்படி நம்மளோட இந்த செப்பரேஷன் பேஜஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணினா நம்மளோட ஃபுல் பேக்கேஜஸ், குவான்டிட்டி சேவிங் ரிலேட்டடான ஃபுல் பேக்கேஜஸ் கோர்சஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபுல் பேக்கேஜஸ் என்று சொல்கிற டைமில் இதுக்குள்ளே சிவில் குவான்டிட்டி சேவிங் ப்ராக்டிஸ், அதே போல் எம்இபி குவான்டிட்டி சேவிங் ப்ராக்டிஸ்,
கோஸ்ட் எஸ்டிமேஷன் சிவிலில் வந்து ஸ்பெஷலாக வந்து ரேட் அனலைசிஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்சஸில் வந்து கோஸ்ட் எஸ்டிமேஷன் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜ் வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட். ஸோ இப்போ கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக பீப்புளை வந்து ஹையர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து என்ன சொன்னால் இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம இன்டீரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் வந்து சைடில் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து போஸ்ட் கண்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டண்டான 5 மெயின் கேட்டகரிஸ். அதில் ஒன்று வந்து என்ன சொன்னால் ஃபைனல் அக்கௌண்ட், அதே போல் வந்து IPA இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், அதே போல் வந்து வேரியேஷன். ஸோ டீட்டெயிலான வேரியேஷனை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி கன்சல்டன்சி சப்மிஷன் பண்ணுறங்கிற இந்த விஷயம். அதே போல் டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற டீட்டெயிலான ஒரு கான்செப்டை வந்து இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து வச்சுருக்கோம். அதே போல் வந்து சப் கான்ட்ராக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து சைடில் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து மெனி சப் கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி கூட வந்து டீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் வந்து ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதை செய்கிற சப் கான்ட்ராக்டர்ஸ், அதே போல் வந்து ஷட்டரிங் ஒர்க், மேஷனரி ஒர்க், அது பிளாக் ஒர்க் கட்டுறவங்க, பிளாஸ்டரிங் ஒர்க், பெயிண்ட் ஒர்க், டைல் ஒர்க் அப்படின்ற மாதிரி அதிகமான சப் கான்ட்ராக்டர் வந்து நம்மளோட போஸ்ட் கான்ட்ராக்டில் வந்து நம்ம அவங்கள கூட ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவங்கள எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த செஷனில் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸஸில் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ஓவராலான ஃபுல் பேக்கேஜஸ் கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணின இந்த விஷயங்கள், அதாவது இந்த வேரியேஷன் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகிற இந்த இவ்வளவு ஐட்டத்தையும் வந்து எப்படி இந்த செப்பரேஷன் பேஜில் வந்து நம்ம செய்கிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் வந்து ஓகே ஒரு வேரியேஷன் நம்ம சப்மிஷன் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே வேரியேஷன் அக்கௌண்ட், அந்த ஓவரால் சம்மரி அப்படின்ற மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து தனித்தனி A4 ஷீட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த மெயினான ஹெட்டிங்களை போட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஓவரால் சம்மரிங்கிற இந்த வந்து நான் ஒரு தனி செப்பரேஷன் ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். அதே போல் வந்து நரேட்டிவ், ஸோ அதுக்கு ஒரு தனி செப்பரேஷன் ஷீட்டில் பிரிண்ட், அதில் எடிஷன் ஆஃப் சம்மரி ஆஃப் எடிஷன், சம்மரி ஆஃப் ஒமிஷன், டீட்டெயில் மெஷர்மெண்ட் சொல்லி தனித்தனி A4 ஷீட்டில் வந்து இது எல்லாத்தையும். ஸோ இதில் வந்து நான் விட்டது வந்து இந்த ட்ராவிங்ஸ் BO இதையெல்லாம் வந்து தனித்தனி A4 ஷீட்டில் வந்து நம்ம இப்படி பிரிண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ பாருங்கள் வந்து நம்ம இப்போ சப்மிஷன் பண்ண போகிற இந்த வேரியேஷன் அக்கௌண்ட் வேரியேஷனுக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணின இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ எங்கெங்கே எந்த விஷயம் அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, அதாவது நம்ம கன்சல்டனுக்கு சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து அந்த கன்சல்டன் வந்து ஈஸியாக வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து இந்த செப்பரேஷன் ஷீட்ஸில் வந்து நம்ம வச்சோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேரியேஷன் அக்கௌண்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இதை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி இது அந்த பேஜுக்கு கீழே வந்து வேரியேஷன் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா ஓவரால் சம்மர் ஷீட்டை வந்து அதுக்கு கீழே வந்து இந்த செப்பரேஷன் ஷீட்டை அட்டாச்மெண்ட் பண்ணுற, அதுக்கு கீழே வந்து நம்மளோட ஓவரால் சம்மர் ஷீட் சம்மந்தமான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் நரேட்டிவ். ஸோ இந்த நரேட்டிவை வந்து அந்த ஓவரால் சம்மரி ஷீட் எல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணது அப்புறம் அதுக்குள்ள வந்து இந்த செப்பரேஷன் ஷீட்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ண, இந்த நரேட்டிவ் செப்பரேஷன் ஷீட்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இதில் என்ன ஸ்டோரி என்ன நரேட்டிவ்ங்கிற அந்த டீட்டெயிலான டாக்குமெண்டேஷனை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த சம்மரி ஆஃப் எடிஷனுங்கிற இந்த செப்பரேஷன் ஷீட்டை வந்து இந்த நரேட்டிவுக்கு கீழே வந்து இந்த செப்பரேஷன் ஷீட்டை அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தான் மற்ற அந்த சம்மரி ஆஃப் எடிஷன் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் ஒமிஷன் இந்த செப்பரேஷன் ஷீட் அதுக்குள்ளே வரும். அதே போல் வந்து இந்த டீட்டெயில் மெஷர்மெண்ட் ஷீட்னு சொல்லி குவான்டிட்டி ஆஃப் வந்து நமக்கு தெரியும் வந்து ஒரு மெனி ஷீட்டில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டீட்டெயில் மெஷர்மெண்ட் ஷீட்டை வந்து அந்த செப்பரேஷன் ஷீட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து நம்மளோட எல்லா வகையான குவான்டிட்டி ஆஃப் ஷீட்டையும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்படி அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற டைமில் வந்து கன்சல்டனுக்கு நம்ம சப்மிஷன் பண்ணணும். அவன் வந்து ஈஸியாக வந்து ஓகே இந்த செப்பரேஷன் ஷீட் பேஸ்டாக வந்து ஓகே ஓவரால் சம்மர் ஷீட்னு சொன்னால் இதுக்குள்ளே ஓவரால் சம்மர் ஷீட் மட்டுமே இருக்கும். ரைட். நரேட்டிவ் அப்போ அவர் அந்த பிரட்டி ஒவ்வொரு பேஜை வந்து அவர் பார்த்துக்கு போகிற டைமில் வந்து உங்களோட ஓவரால் சம்மர் ஷீட் முடிஞ்சது பிறகு வந்து என்ன வரும்னு சொன்னால் நரேட்டிவ்ங்கிற செப்பரேஷன் ஷீட் வந்து இந்த இடத்துல கிரியேட் இந்த இடத்த விளங்கும். ஸோ அவர் வந்து திங்க் பண்ணுவார் ஓகே ஓவரால் சம்மர் ஷீட் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நரேட்டிவ், ஸோ இந்த வேரியேஷன் எப்படி கிரியேட் ஆகிருங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை நம்ம அதுக்குள்ளே சொல்லியிருப்போம். ஸோ அதை அவர் ரீட் பண்ணிட்டு போகிற டைமில் வந்து அடுத்த கவர் பேஜ் வந்து வரும் செப்பரேஷன் ஷீட் வந்து என்னென்னு சொன்னால் இந்த சம்மரி ஆஃப் எடிஷன் சொல்லி. ஸோ இதையும் வந்து அப்போ அவர் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிட்டு போவார். ஸோ அவர் ட்ராக் பண்ணிட்டு போகிற டைமில் வந்து ஏதாவது எடிஷனலான டாக்குமெண்ட் தேவையோ ஏதாவது எடிஷனலான இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னாலும் அவர் ஈஸியாக வந்து உங்களை கண்டெக்ட்
டிடெக்ட் பண்ணி இந்த வேரியேஷனை வந்து வேரியேஷன் மட்டும் இல்லை, இப்போ நம்ம நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வேரியேஷனை சொல்கிறேன். இதே மாதிரி சேம் கான்செப்டில் வந்து நம்மளோட பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்து அதாவது இந்த செப்பரேஷன் ஷீட் வச்சு அப்படி ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் நம்ம சப்மிஷன் பண்ணணும். அதே போல் வந்து எல்லா வகையான கிளைம்ஸ் இஓடியிலேருந்து எல்லா வகையான கிளைம்ஸும் வந்து இப்படிப்பட்ட செப்பரேஷன் ஷீட்டுக்கு கீழே தான் வந்து அந்த இம்பார்ட்டண்டான ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம கட்டாயம் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செய்கிற டைமில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கன்சல்டன்ட் இருந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ரூவ் பண்ணி எடுக்கலாம். அதே போல் ஈஸியாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி இதில் பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்ம இதுக்கு பிறகு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்து அவங்க வந்து இப்படி தான் செஞ்சு கொண்டிருப்பாங்க. யாராவது புது பீப்புள் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து இப்போ ஒர்க் பண்ண இன்வால்வ் ஆகிருக்கேன்னு சொன்னால், ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணினாலும் இந்த செப்பரேஷன் சீட்டை வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட்டை வந்து ப்ராப்பராக பண்ணினீங்கன்னு சொன்னால் எல்லா ஒர்க்கும் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீஷன் ஆகும். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த செஷனோட மெயினான இன்டென்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் செப்பரேஷன் பேஜஸ். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் சொன்னால் உங்களோட குவான்டிட்டி சர்விங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதில் பிரயோஜனம் அடையக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே போல் வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட கோர்ஸ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்ரைட் கைஸ், see you to another one of same great information video. Thanks guys.